வைத்தியர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த பச்சிலை வைத்தியம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? உங்களுக்கு நெருங்கியவர்கள் யாராவது வைத்தியராக இருந்து அவரிடமிருந்து இந்த பச்சிலையை பற்றி கற்றுக்கொண்டீர்களா? இல்லை ஐயா, நான் சிரியா நங்கை என்ற பச்சிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கீரி பிள்ளைகள் இந்த சிரியா நங்கை செடிகள் செழித்து வளர்ந்திருக்கும் இடங்களில்தான் வாசம் செய்யுமாம். பாம்புடன் சண்டையிட்ட பின் தன் உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களின் வழியே பாம்பின் விஷம் ஏறாமல் இருக்க உடனே கீரி பிள்ளை இந்த சிரியா நங்கை செடியில் விழுந்து புரளுமாம். நன்றாக விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. சிரியா நங்கையை கண்டவுடன் சீரிய நாகம் நிச்சயம் கட்டழியும் என்பது பழமொழி. அருமை அருமை. ஆனால் இதுதான் சிரியா நங்கை செடி என்று எப்படி கண்டறிந்தீர்கள்? அப்போதுதான் அந்த தோப்பில் கீரிக்கும் பாம்பிற்கும் சண்டை நடந்திருக்க வேண்டும் என்பது என் யூகம். அந்த கோபத்தில்தான் பாம்பு சிறுவனை தீண்டி இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் கீரி ஒன்று ஒரு செடிக்குள் சென்று உரசுவதை நான் பார்த்தேன். உடனே அதுதான் சிரியா நங்கை செடியாக இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு நான் வந்தேன். அப்படித்தான் இந்த சிறுவனை நான் சுதர்சனா, நான் பெற்ற மகனே, என்ன ஆயிற்று உனக்கு? மகனே, கண் திறந்து பாரடா என்னை. பாம்பு கடித்து விட்டதாமே உன்னை. அடடா, என்ன செய்கிறீர்கள்? விடுங்கள் அவனை. முதலில் எழுந்திருங்கள். யார் நீங்கள்? இவனை பெற்றெடுத்த துர்பாகியசாலி நான் தான் ஐயா. வாழைகளை பறித்து வாடா என்று எந்த வேலையில் சொன்னேனோ, ஐயோ, என் நாக்கில் சனி இருந்திருக்கிறது. என் நாக்கில் சனி இருந்திருக்கிறது ஐயா. அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அழுவதை நிறுத்துங்கள். உரித்த நார் போல் கிடக்கிறானே, இவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று சொல்கிறீரே, எப்படி ஐயா நான் நம்புவது? ஐயா, உண்மையை சொல்லுங்களேன். இவன் பிழைப்பானா? இவன் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அழுவதை முதலில் நிறுத்துங்கள். அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நம்ப வேண்டும். சற்று மயக்கத்தில் இருக்கிறான், அவ்வளவுதான். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்து விடுவான். பிறகு அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? இவனை பாம்பு தீண்டி விட்டது என்று சொன்னார்களே. அது உண்மைதான். ஆனால் கவலையே பட வேண்டாம். அவன் பிழைத்துக் கொண்டு விட்டான். ஐயா தெய்வமே, எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன்? நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கல்ல. உங்கள் மகனை காப்பாற்றியது இதோ இவர்தான். இவர் சமயோஜிதமாக செய்த வைத்தியத்தால் தான் உங்கள் மகன் பிழைத்தான். திருக்கட்சி, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உங்களை தூற்றிய இந்த வாயை என்ன செய்தால் தகும்? சொல்லுங்கள். இவரை தூற்றினீரா? என்ன சொல்கிறீர்கள்? சிறுவன் உங்கள் மகனா என்று கேட்டதற்கு இல்லை, எனக்கு மிகவும் வேண்டியவரின் மகன் என்று சொன்னாரே. பெருந்தன்மை வைத்தியர் ஐயா, அது அவரின் பெருந்தன்மை. அப்பா, ஒன்றுமில்லையப்பா, எழுந்திரு. சுதர்சனா, சுதர்சனா. அப்பா. ஐயா திருக்கட்சி, உங்களை எவ்வளவு வயதிருக்கிறேன். உங்களையும் உங்கள் நண்பரையும் எப்படி எடுத்தறிந்து பேசியிருக்கிறேன். எப்படி ஐயா நான் உமக்கு வேண்டியவன் என்று சொல்ல மனம் வந்தது? என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை நாங்கள் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டோம். இன்னமும் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று. கைமாறு செய்யும்படியாக நான் என்ன செய்து விட்டேன்? உங்கள் விரோதியின் மகனை காப்பாற்றி இருக்கிறீர்களே. முதலில் நீங்கள் என் விரோதி அல்ல. இரண்டாவது, சிறுவன் உயிருக்கு துடிக்கும் போது யாராக இருந்தாலும் இந்த உதவியை நிச்சயம் செய்திருப்பார்கள். இல்லை, இது உங்களின் விசாலமான மனதை காட்டுகிறது. ஐயா, உங்களின் இந்த மனதை நாங்கள் நோகடித்து விட்டோமே. இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வதென்று புலப்படவில்லையே. எந்த பிராயச்சித்தமும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் என் அடி மனதில் அழுத்தமாக ஒரு வருத்தம் முட்டிக்கொண்டிருக்கிறது. அதை அகற்ற மட்டும் நீங்கள் உதவி செய்தால் நான் என்றும் உங்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன். நான் அல்லவா தங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். கேளுங்கள், என்ன உதவி வேண்டும் என்று கேளுங்கள். என் முழு திறனையும் திரட்டி
உங்களுக்கு உதவி செய்ய சித்தமாக இருக்கிறேன். கேசவ சோமயாஜியையும் அவர் குடும்பத்தையும் நீங்கள் கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும். அவர் மீது இருக்கும் தடையை நீக்க வேண்டும். இதுதான் என் வேண்டுகோள். செய்வீர்களா? தயவு செய்து செய்யுங்கள். திறமையும் தொண்டும் மேலும் மேலும் வளரட்டும். பெருமாள் அருளால் சௌபாகியவதியாக இருப்பாயம்மா. எழுந்திருங்கள். சுவாமி, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். இவளை அகத்தில் சேர்த்துவிட்டு நாளை மறுநாள் அடியேன் வந்து விடுகிறேன். ஆகட்டும் நம்பி. என்ன மேகவல்லி, கோவில் சென்று அரங்கனையும் தாயாரையும் நன்கு சேவித்தாயா? ஆம் சுவாமி, நன்கு சேவித்தேன் சுவாமி. தங்களின் அருளால் இருவருடைய தரிசனமும் பூரணமாயிற்று. என்ன வேண்டிக் கொண்டாய்? உன் அகத்துக்காரர் எப்போதும் உன் கூடவே இருக்க வேண்டும், அடிக்கடி ஸ்ரீரங்கம் என்றும் மடம் என்றும் சென்றுவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அவருடைய பொறுப்பை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். நன்று சொன்னாய். இல்லறம் நல்லறமாவது உன்னை போன்ற கணவரின் பொறுப்பை உணர்ந்தவளுக்கு சாத்தியம். அவ்வகையில் திருக்கோஷ்டி நம்பிக்கு எல்லா வகையிலும் நீ உறுதுணையாக இருக்கிறாயா? ஆம் சுவாமி. மேகவல்லி, நித்திய அனுஷ்டானங்களானாலும் சரி, தத்துவ விசாரமானாலும் சரி, உன் அகத்துக்காரர் திருக்கோஷ்டியூர் நம்பி மிகுந்த ஊக்கமுடையவர். தத்துவங்களை தெளிவாக ஆராய்வதாலும் ஒருவன் சிறந்த உயர்வான நிலையை அடைகிறான் என்பதற்கு உன் கணவன் ஓர் உதாரணம். அஷ்டாக்ஷரம் என்னும் மகா மந்திரத்தின் உண்மை பெருவிளக்கத்தில் இவனின் பங்கு முக்கியம். பெரிய விஷயங்களையும் இவன் விளக்கி அருளும் பொழுது கேட்பவர்களுக்கு எளிதாக புரியும். இதை பலரும் வியந்து என்னிடம் கூறியிருக்கிறார்கள் சுவாமி. மற்றொன்றையும் நீ அறிந்திருப்பாய். கணவன் செய்யும் நற்காரியங்களானாலும் பகவத் விஷயங்களானாலும் அதன் பிரதிபலன் மனைவியையும் சென்றடைகிறது. அவ்வகையில் பார்த்தால் திருக்கோஷ்டி நம்பி உனக்கு அகத்துக்காரர் மட்டுமல்ல, ஒரு குருவும் கூட. திருக்கோஷ்டி ஒரு தூய வைணவனாக இருப்பதால் உனக்கும் உயர்வான நிலை ஏற்படும். தன் கணவனின் சுகத்திலும் துக்கத்திலும் பங்கு கொண்டு அவனை தொடர்ந்து தர்ம வழியில் ஈடுபடுத்துவதின் காரணமாகத்தான் ஒரு பெண் சகதர்மிணி என்று அழைக்கப்படுகிறாள். தன் கணவனின் தர்மங்களில் பூரண ஒத்துழைப்பு தருவதே மனைவிக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்க வல்லது. நன்கு சொன்னீர்கள் சுவாமி. நம்பி, அறிவுரை அவளுக்கு மட்டுமல்ல, உனக்கும் உண்டு. சுவாமி, அடியேன் தவறாக ஏதும் நடந்து கொள்ளவில்லையே சுவாமி. எங்கள் இல்லம் செவ்வனே நடப்பதற்கு அடியேனால் இயன்ற அளவிற்கு முயன்று கொண்டிருக்கின்றேன். அதை அடியேன் அறிவேன் திருக்கோஷ்டி. இருப்பினும் உன் மனைவியின் மனக்குறிப்பையும் அறிந்து நடந்து கொள். குடும்ப பொறுப்பில் உள்ள நீ பெரும்பான்மையான பொழுது மடத்தில் மட்டும் தங்காமல் இவளோடும் உறுதுணையாக நின்று உன் பணியை செய்யலாம். இவள் தன்னை பெற்ற தாய் தந்தையர், சகோதரர், பந்துக்கள் போன்றோரை விட்டுவிட்டு நீயே வாழ்க்கை என்று வந்திருக்கிறாள். இது எவ்வளவு பெரிய தியாகம் என்று ஒரு கணவனாகப்பட்டவன் எண்ணி பார்க்க வேண்டும். இவளுக்கு எவ்விதமான மனக்கஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. என்னை காட்டிலும் உயர்ந்த சௌக்கியத்தை இவள் பெற வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். தனக்குள்ளதில் சமபங்கு உரிமையும் ஓர் அந்தஸ்தையும் தன் மனைவிக்கு ஒரு கணவன் அளிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு கணவனின் கடமை. புரிந்ததா? நன்கு உணர்ந்து கொண்டேன் சுவாமி. உங்கள் இருவருக்கும் பொதுவான சில தர்மங்களை அடியேன் கூற ஆசைப்படுகிறேன். அறம், பொருள்,
இன்பம், வீடு என்னும் மோட்சம் ஆகியவற்றை அடைவதற்கு இல்லறம் ஓர் சிறந்த தர்மம். அறத்தை காப்பது குடும்பத் தலைவியின் தலையாய பொறுப்பு. அப்படிப்பட்ட தர்ம பத்தினியை பாசத்தோடும் ஆசையோடும் பேணிக் காப்பது கணவனின் கடமை. குழந்தைகளை வளர்ப்பதில் சமமான பொறுப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது. பகவானை வழிபடுவதிலும் பெரியோர்களை வணங்குவதிலும் நீங்கள் இருவரும் சேர்ந்தே ஈடுபடுவது வருங்கால சந்ததிக்கு பெரும் வழிகாட்டியாக இருக்கும். அடுத்து இல்லறத்தில் மிக முக்கியமானது அதிதி உபசாரம். அதாவது அழையா விருந்தாளிகளையும் அகமகிழ்ந்து வரவேற்று அமர இருக்கை தந்து பருக நீர் கொடுத்து உண்ண உணவளித்து உபசரிக்கும் இல்லத்தில் அந்த தெய்வமே வந்து குடிகொள்ளும். இதை என்றும் சிந்தையில் கொள்ளுங்கள். நிச்சயம் சுவாமி. சரி, நேரமாகிவிடப் போகிறது. வண்டிக்கு சொல்லிவிட்டாய் அல்லவா? சொல்லிவிட்டேன் சுவாமி. புறப்படுங்கள். சரி சுவாமி. வருகிறோம் சுவாமி. என்ன ஓய், எல்லாம் சரியாகி விட்டதா? எது? உம் பிள்ளை சுதர்சனை பாம்பு கடித்து விட்டதாமே, அதை கேட்கிறார். சரியாகி விட்டது. இப்பொழுது நன்றாக இருக்கிறான். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அவனை காப்பாற்றியது யார் தெரியுமோ? யார்? நாமெல்லாம் அக்ரகாரத்துக்குள்ளேயே நுழையாதே என்று வைத்து தீர்த்தோமே, அந்த திருக்கட்சி நம்பிகள் தான். ஓ, அவனா? வைத்தியம் எல்லாம் கூட தெரிந்து வைத்திருக்கிறானா அவன்? சுவாமி, அவன் இவன் என்று அவரை அவமரியாதையாக பேசாதீர்கள். என்னப்பா, அந்த திருக்கட்சிக்கு திடீர் மரியாதை கொடுக்க சொல்கிறாய்? உன் பிள்ளையை காப்பாற்றி விட்டான் என்பதனாலா? இல்லை, தூரத்திலிருந்து ஒரு பொருளையோ அல்லது மனிதனையோ பார்த்துவிட்டு அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்வது சரியில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நெருங்கி பார்த்த பிறகுதான் அவர் எப்படிப்பட்ட உத்தமமான குணமுடையவர் என்பதை புரிந்து கொண்டேன். போதும், நிறுத்தையா. ரொம்பத்தான் அந்த திருக்கட்சியை பற்றி சிலாயித்துக் கொண்டிருக்கிறாய். சிலாகிக்காமல் இருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் நாம் நடந்து போய் காஞ்சி வரதனை சேவித்திருக்கிறோமா? அன்றாடம் அவர் நடக்கிறார். இங்கிருந்தல்ல, பூவிருந்த வள்ளியில் இருந்து. மனதை தொட்டு சொல்லுங்கள், நாம் எத்தனை நாட்கள் இங்கிருக்கும் கோவிலுக்கு போகாமல் வாசலில் இருந்தே கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு அமுது செய்ய உட்கார்ந்து விடுகிறோம். சரி, இப்போது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அப்படிப்பட்ட ஒரு வைணவ சிரேஷ்டரை அநியாயமாக நாம் அவமதித்து விட்டோம். ஆனால் அது குறித்து அவர் சற்றும் வருத்தப்படவில்லை. நாம் சோமயாஜியை பஞ்சாயத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தது கூட தவறுதான். புரிகிறது ஓய், எல்லாம் இப்போது புரிகிறது. என்ன, உமக்கு சரியான சம்பாத்தியம் இல்லை என்பதால் சோமயாஜி யாகத்திற்கு போகும் இடத்திற்கெல்லாம் உன்னையும் கூட்டிக் கொண்டு போய் தட்சணை வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? ஓ, அதுதானா உமக்கு சோமயாஜி மேல் திடீர் பரிவு? நீங்கள் நினைப்பது தவறு. நாம் செய்த தவறுக்கு முதலில் பெருமாள் என்னை தண்டித்து விட்டார். புரிந்து கொள் என்று சொல்லி திருக்கட்சி நம்பிகள் மூலம் என்னை தண்டனையில் இருந்து தப்பவும் வைத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாமும் ஏதாவது தண்டனை கிடைப்பதற்கு முன்னால் நாம் சோமயாஜி மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க முயல வேண்டும். ஓய், வேறு வேலை இருந்தால் பாரு. நீ சோமயாஜியோடு ஒட்டிக்கொண்டு நன்றாக சம்பாதித்து மூட்டை கட்டி வைத்துக் கொள்ளும். எங்களுக்கு யாரோடும் போய் சம்பாதிக்க வேண்டும் என்று தலையெழுத்தில்லை. நீ சோமயாஜியிடம் கைகட்டி சேவகம் செய், எங்களை விட்டுவிடு. நாங்களும் உயர்ந்த அந்தணர்கள் தான். பெருமாளிடம் எங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. நான் சொன்னதை நீங்கள் இருவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் உயர்ந்த அந்தணர்கள் என்பதனாலேயோ உங்களுக்கு பெருமாள் மீது நம்பிக்கை உண்டு என்பதனாலேயோ நான் சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனால் செய்த தவறை ஒப்புக்கொண்டு சோமயாஜி மீது இருக்கும் தடையை நீக்கினால் ஊரின் பார்வையில் நாம் உயர்ந்து நிற்போமே தவிர தாழ்ந்து விட மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். திடீரென்று ஏதோ ஞானோதயம் பிறந்து விட்டார் போல் பேசுகிறாய்.
சோமயாஜியை நாங்கள் விடப்போவதில்லை. இல்லை, நான் சொல்வதை போதும் போய் உம்முடைய பிரசங்கத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்ளும். நீர் செல்கிறீரா? இவன் இங்கிருந்து போகப் போவதில்லை. வாரும், நாம் போகலாம். கெடும் இடராயவெல்லாம் கேசவாவென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக்கில்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினார் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகர் புகுதும் நின்றே. கடுவினை கடையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம். கடுவினை கடையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம். படமுடையரவில் பள்ளி பயின்றவன் படமுடையரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடனினோ நமர்கள் உள்ளி நாமுமக்கரிய சொன்னோ. நடனினோ நமர்கள் உள்ளி நாமுமக்கரிய சொன்னோ. ஆஹா, அற்புதம் வரரங்கரே, அற்புதம். அடியேன் சுவாமி. வரரங்கா, அடியேனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். சடகோபராகிய நம் ஆழ்வாரின் தமிழ்வேத பாசுரத்தை தேன்மதுர குரல் ஓசையால் இனிதாய் பாடி அடியேனை பரவசத்தில் ஆழ்த்தினாய். அனைத்தும் தங்கள் அருளாசியும் அரங்கனின் திருவுள்ளமும் தான் காரணம் சுவாமி. தெய்வவாரி அன்றே சொன்னான், வரரங்கர் தன் பாசுரம் மூலம் சன்னதி வருவோரையும் ஏன் அந்த அரங்கனையும் தன் இசையால் கட்டி போட்டு விடுகிறார் என்று. இன்று அதை அடியேன் நேரே அனுபவித்தேன். வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். அடியேன். வா தெய்வவாரி, உன்னை பற்றியும் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சுவாமி, திடீரென்று தாங்கள் வந்ததில் எனக்கு கையும் போடவில்லை, காலும் போடவில்லை. முன்பே அறிந்திருந்தால் பூரண கும்பம் கொடுத்து தகுந்த முறையில் வரவேற்றிருப்பேன். மலராண்டா, தாங்களாவது அடியேனுக்கு செய்தி அனுப்பியிருக்க கூடாதா? தெய்வவாரி, அவனுக்கே சில மணித்துளிகள் முன்புதான் அடியேன் இங்கு வரவிருப்பதை பற்றி தெரியும். எதற்கு பதட்டப்படுகிறாய்? இந்த அரங்கன் சன்னதியே அடியேன் அகமாகும். அரங்கனை சேவிக்க வரும் அடியேனுக்கு அறிவிப்பெதற்கு? சரி, அதை விடு. நீ வருவதற்கு சற்று நேரம் முன்பு இந்த வரரங்கன் பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் அரங்கனை அடியேனுக்கு அனந்த பத்மநாபனாகவும் திருவரங்க திவ்ய தேசத்தை திருவனந்தபுரமாகவும் மாற்றி காட்சியளிக்கச் செய்துவிட்டான்.